வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது பாசிச கும்பல் சனாதன போக்குள்ள ஒரு கட்சி அப்படின்னா பாஜக. அதே நேரத்தில் இந்து சமய அறநிலைத்துறை ஆமாம் இன்னைக்கு திமுக சார்பாக அற்புதமாக செயல்பட்டு இருக்காங்க. அதிமுக காலம் அதுக்கு முன்னால் கூட கலைஞர் ஆட்சியில் கூட அதெல்லாம் எங்கிருந்துன்னே தெரியல. இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம இந்த வருஷத்துக்குள்ள ஆட்சி முடிகிறதுக்குள்ள நாங்கள் 3000 கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி விடுவோம் அப்படின்னு இன்னைக்கு சவால் விட்டுருக்கார் PK சேகர் பாபு. அதையெல்லாம் விட ரொம்ப அற்புதம். ரொம்ப நீண்ட நாள் இருந்த பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு கும்பாபிஷேகம் குடமுழுக்கு சம்பந்தம் எதுவுமே நடத்தவே இல்லை. இவங்க தான் நடத்தினாங்க. இப்போ சமீபத்தில் திருச்செந்தூர் முருகன் அற்புதமான மகா கும்பாபிஷேகம். ஆமாம், 5 லட்சத்துக்கு மேலே கலந்துருக்கிறாங்க மக்கள். வெளிநாட்டிலிருந்துலாம் கலந்துருக்கிறாங்க. ஆமாம், இந்த பெருமைகள் அனைத்துமே திமுக அரசுக்கு மட்டும்தான் சேருங்க. அதை தமிழக அரசுன்னு கூட சொல்ல முடியாது. தமிழக அரசுனா இப்போ நாளைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் கூட வரலாம், நாங்கள் கூட வரலாம். திமுக அரசு அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னாதான் மக்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு இந்து சமயத்தை உயர்த்தி பிடித்து அறனுடைய துறை அந்த எந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்கோ அதை எப்படியெல்லாம் கோவில்களுக்கு அதை இறைத்து அதன் அடிப்படையில் அவங்க நல்ல காரியங்கள் நடத்த வேண்டும், அன்னதான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏன் பாஜகவுக்கு பிடிக்கவில்லை? குறிப்பாக முன்னாள் தலைவருக்கு அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை. அவர் அப்பதான் சொல்லுவார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா கட்டாயமாக அறநிலைத்துறை இருக்காது அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவரே இன்னைக்கு இல்லை. ஆமாம், மற்றபடி கேட்டால் கரூர் நான் ஆடு மாடு மேய்த்து கூட நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாரு. அப்புறம் திடீர்னு அரசியலுக்கு வர்றாரு. டீ குடிக்க வர மாதிரி திருப்பி கரூருக்கு போயிடுவார் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு. மற்றபடி இப்போதைக்கு இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அதை பற்றிலாம் பின்னால் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கலாம் விட அவங்களும் பாஜகவோட ஊர்னவனால கட்டாயமாக அந்த இந்து சமய நலத்துறை அந்த சம்பந்தப்பட்ட வகையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மற்றபடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை நீக்கி விடுவோம், தடை செய்வோம், க்ளோஸ் செய்து விடுவோம் அப்படின்னு சொல்லத்தான் போகிறார். ஏன்னா அதே கட்சியில் உள்ளவர் அதுதான் சொல்ல போகிறார். அதன் அடிப்படையில் எதற்காக அப்படிங்கிறத தெரியல. ஆனால் இவங்க திமுக பொறுத்து ஜம்முன்னு பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் இடையில அதிமுக பாஜக கூட்டணி வருது. வந்த உடனே கூட்டணி ஆச்சு அப்படிங்கிறாரு. அப்புறம் அதிமுகவிலிருந்து ஒருவர் அறிவிக்கப்படுவார் முதலமைச்சர் வேட்பாளராக அப்படின்னு அமித்ஷா அறிவிச்சிட்டார் போட்டு எடப்பாடி அறிவிக்கிறார். இப்படிலாம் போயிட்டு இருக்க சமயத்தில் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார் எடப்பாடி. கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வரக்கூடிய சமயத்தில் கோவை வடவள்ளி பகுதியில் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்காரு அப்படின்னா பாஜகவுக்கு ஆதரவான விஷயமாகவே பேசியிருக்கார். ஒருவேளை எதிர்பாராத விதமாக பேசி மாட்டிக்கொண்டாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த மாதிரி விஷயமெல்லாம் எடப்பாடிக்கு எவ்வாறு வந்தது மூளையில் அப்படின்னா பாஜகவோட கூட்டணி அமைந்ததுக்கு பின்னால் அவரை அறியாமல் விட்டதா அப்படின்னா இன்னைக்கு அதிமுக தொண்டர்களாக மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்காங்க. என்னன்னா அப்படியே போயிட்டே இருந்திருக்காரு. பிரச்சாரத்தில் போயிட்டு இருக்க சமயத்தில் அங்கே ஒரு கோயில் பார்த்துருப்பார் போல இருக்கு. பாருங்க எப்படிப்பட்ட கோவில்கள், என்னுடைய சொத்துக்களை எல்லாம் என்னுடைய ஒரு வருமானங்களை எல்லாம் தமிழகம் அளவுக்கு இருக்கக்கூடிய வருமானங்கள்லாம் எடுத்து கல்லூரிகளை கட்டிட்டு இருக்கிறாங்க இந்த திமுக அரசு. கோயில்களை பார்க்காமல் அப்படிங்கிற ஒரு விட்டை போட்டுறாரு. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமாம், மாநில கல்லூரி சென்னை மற்றபடி ஐசோன்ஸ் ஏகப்பட்ட இடத்துல மாணவர்களுமே போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், எடப்பாடி நோக்கி எதிர்ப்பு பிரச்சாரங்கள். நல்லா யோசிக்கணும். அதாவது இந்து அறநிலையத்துறை அப்படிங்கிறது எதற்காக? கட்டாயமாக அது மதம் சம்பந்தப்பட்டது, கோயில் சம்பந்தப்பட்ட விஷயம். பணம் அதிகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் அதை எடுத்து கல்லூரிக்கு கட்டுறாங்க. இருக்கக்கூடிய கோயிலை திரும்ப 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 இடிச்சுக்கிட்டே கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கிறதா? அது எத்தனையோ மக்கள் வேண்டுதல் பேரில் கோடியாக கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பணத்தை என்ன பண்ணுறது? தமிழக அரசுங்கிற கான்செப்ட் அதன் அடிப்படையில் ஒரு டச்சிங் ஏற்பட்டு ஒரு விஷயமா அது சம்பந்தப்பட்ட வகையில் கலை கல்லூரிகள் மற்றபடி விஞ்ஞான கல்லூரிகள் இப்படி கட்டிக்கிட்டு மக்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கறது தான். இது சம்பந்தமாக பாரதியாரே அன்னைக்கு கவிதையை பாடியிருக்கிறார். அதாவது அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல்,
பின்னருள் தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல். அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தல். அது போட்டு ஏழைக்கு, அதாவது கோயில்களை கட்டுவதை விட ஏழைக்கு கல்வி தருவதே முக்கியம் சொல்லி போட்டு அன்னைக்கே பாரதியார் பாடியிருக்கார். அதைத்தான் இன்னைக்கு வந்து திமுக அரசு, திராவிட மாடல் அரசு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. முன்ன சொன்னதை கூட தமிழக அரசு சொல்லக்கூடாது. இந்த வகையில் திமுக அரசு பச்சையாவே சொல்ல வேணும், அப்பதான் மக்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு திமுக அரசு செஞ்சுட்டு சமயத்து இது ஏன் எடப்பாடிக்கு எதிர்ப்பாக தெரிகிறது. அப்ப பாஜகவோடு சேர்ந்துட்டார். இன்னும் சொல்ல போனா அதிமுக பாஜகவை இணைத்துட்டார். சரத்குமார் எப்படி இணைச்சார், அதே அப்பதான் வந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரும். பாஜகவோடு ஒட்டிய வார்த்தைகள், பாஜகவோடு ஒட்டிய அதோட சங்கோஜமான ஒரு அவந்த பாசிச கும்பலான எண்ணங்களின் வெளிப்பாடு, சனாதன போக்குள்ள வெளிப்பாடு. அப்ப கடவுளை கும்பிட வேண்டியது அது அவரவர்கள் விருப்பம். மற்றபடி வந்து ஒரு நற்செயல், மற்றபடி வந்து ஒரு நல திட்டங்கள் அப்படிங்கிற வகையில் ரொம்ப யோசனை பண்ணி தான் பேசணும். இருக்கிற காசை வச்சு என்ன பண்ண முடியும்? அவங்கன்னா ஊதாரித்தனமாக செலவு விடுறாங்களா? அன்னதான திட்டம் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, இருக்கிற தங்கத்தை எல்லாம் உருக்கி கரெக்டாக பாதுகாப்பு பண்ணி இந்த எங்கெங்கே பேங்கில் செட் பண்ணணும் கரெக்டாக செட் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் எத்தனை திருட்டு பையன் இருந்தால் தெரியுமா? ஓப்பனாகவே பேசுகிறேன். இந்து மத கோவில் சொத்துக்களை அனுபவிச்சுக்கிட்டு எத்தனை பேர் சோம்பேறித்தனம் இருந்தால், கோடிக்கணக்கான பேர், ஆமாம் சோம்பேறித்தனம் அத்தனை பேர் தட்டி எரிஞ்சு இன்னைக்கு வந்து கோவில் நிலங்களை எல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய் மீட்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு தான் திமுக அரசு. அதுக்கு வந்து பி.கே. சேகர் பாபு வந்து எப்படி வேணாலும் பாராட்டலாம். ஆமாம், மனுஷன் திடீர்னு பார்த்தா ஐயப்பன் கோவில் இருக்கிறார், திடீர்னு பார்த்தா வடசென்னையில் பேசிட்டு இருக்கார். எப்படித்தான் ஒரே நாளில் வந்தாரே தெரியல. திடீர்னு பார்த்தா திருச்சியில் பேசிட்டு இருக்கிறார். இப்படின்னு பார்த்தோம்னா செங்கல்பட்டில் மீட்டிங்கில் இருக்கிறார். அப்புறம் பார்த்தோம்னா மு.க. ஸ்டாலின் அம்பத்தூரில் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த அளவுக்கு சிட்டுக்குருவியாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அப்படின்னா கட்டாயமாக திமுக அமைச்சரவையில் பி.கே. சேகர் பாபு மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். ஆமாம், மனுஷன் அந்த அளவுக்கு சுழண்டுட்டு இருக்கிறார். இந்து சமய நலத்துறையை எப்படி தான் அந்த எதை நினைச்சு மு.க. ஸ்டாலின் கொடுத்தாரதெல்லாம் சரியான ஆளுக்கு சரியான ஒரு துறை, சும்மா சொல்லக்கூடாது. ஆமாம், அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிறப்பாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு திருட்டுத்தனமும் கிடையாது. ஒரு வாய்ப்புங்க பி.கே. சேகர் பாபு ஏதோ ஊழல் புகார் இருக்கா? இன்னும் சொல்ல போனால் அது கோவில் சொத்து. ஆமாம், இதெல்லாம் வந்து பாஜகவில் மண்டையில் உரைக்கணும். கோவில் சொத்து, ஆமாம், சிவன் சொத்து குலநாசம், அது பி.கே. சேகர் பாபுக்கு தெரியாதா? வேறு ஏதாவது ஊழல் செய்தார்னா கூட பரவாயில்ல. கோவிலில் போய் திருடிட்டு அவர் என்ன பண்ண போறார்? முட்டா பசங்க பாஜக காரர்கள் இதுக்கு ஏன் இன்னும் புரியவே இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து மண்டையில் சேர்ந்ததுனால எடப்பாடி ஏற்றிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த கோவையில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிற சமயத்தில் என்ன பாருங்க, கோவில் சொத்தெல்லாம் வந்து கல்லூரிகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்படி சொன்ன உடனே இன்னைக்கு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ஆமாம், அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய சமயத்தில் அவரே வந்து பழனி ஆண்டவர் அந்த கல்லூரி கான்செப்ட் அதில் ஒரு நிர்வாக கட்டடத்தை வந்து இந்து நலத்துறை சம்பந்தப்பட்ட காசை எடுத்து கட்டியே கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஆதாரம் இருக்கு. அவரே செஞ்சு போட்டு அவரே வந்து பார்ப்பா கோவில் காசெல்லாம் வந்து கல்லூரி கட்டிட்டு இருக்கா சொல்லலாமா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம், மற்றபடி அறிவிழந்த ஒரு தேவையற்ற ஒரு சர்ச்சை. அதாவது தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம்னு தேர்தல் பிரச்சாரத்தை ஈடுபடுறாரு. ஆரம்பமே சரியில்லையே. ஆரம்பமே மக்கள் போராட்டம் என்பதை எல்லாம் விட குறிப்பாக மாணவர்கள் போராட்டம். மாணவர் மேல் கை வச்சாலும் எந்த கட்சி விளங்கி இருக்கு? ஓட்டை விழுக வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்கும். அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தல் பின்னால் ஏற்பட ஒரு முடிவு அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது இப்பவே தெரிஞ்சு போச்சு. மாணவர்களுக்கு ஆப்போசிட் வைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சு இருந்தது அப்படின்னா நாளைக்கு வந்து அவங்க மாணவர் யோசிப்பாங்களா, என்னடா இது இந்த இவர் வந்து இந்த மாதிரிலாம் பேசுறாரு. இப்போ நாளைக்கு வந்து பழையபடி ஒரு கல்லூரி கட்டுறதுக்கு மற்றபடி பற்றாக்குறைக்கு இருக்கக்கூடிய இந்து நலத்துறையில் அந்த ஓட்டை போட்டு இவர் வந்துட்டார் அப்படின்னா அந்த காசு எப்படி செலவு பண்ண போறாரு? கல்விக்கு செலவு பண்ண இவர் பாட்டு கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டானா அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்துச்சுன்னா அப்புறம் மாணவ எப்படி ஓட்டு போடுவோம் அதிமுகவுக்கு? யோசிக்கணும் இல்லையா? அதையெல்லாம் விட அதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தாட்டை பார்க்கக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு வரைக்கும் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே மொத்தம் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற 6 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இருக்கு. அதே நேரத்தில் ஒரு தொழில்நுட்ப கல்லூரி, அப்புறம் 15 மேல்நிலை பள்ளிகள், அப்புறம் 8 உயர்நிலை பள்ளிகள்,
2 நடுநிலைப் பள்ளிகள், 9 தொடக்கப் பள்ளிகள், ஒரு மெட்ரிகுலேஷன், ஒரு ஒன்றிய அரசு திட்ட மேல்நிலைப்பள்ளி, அப்புறம் 5 நாதஸ்வரம் மற்றும் தவில் இசைப்பள்ளி. இதெல்லாம் திமுக அரசில் ஆல்ரெடி இருந்துட்டு இருக்குது, பண்றாங்க, இருந்துட்டு இருக்கு. அப்புறம் 2 ஓதுவார் பயிற்சி பள்ளிகள். இது வந்து இந்து நலத்துறையா அந்த காசை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னால் இருந்த முதலமைச்சர்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆமாம். அதே நேரத்தில் 2 தேவார பயிற்சி பள்ளிகள். அதே நேரத்தில் ஒரு காது கேளாதோர் பேச இயலாதோருக்கு பள்ளிகள். இப்படி உள்பட வந்து எல்லாமே வந்து முதல்ல இருந்த பக்தவச்சலம் ஆட்சி மற்ற காங்கிரஸ் ஆட்சியில் கட்டியிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி நிறைய கட்டியிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். பேசுனது அதிமுக தான். எடப்பாடி எப்படி பேசினார் அப்படின்னு தெரியல. மறந்து போட்டு பேசிட்டாரா, இல்லை பாஜகவோடு இணைந்ததுனால அந்த மயக்கத்தில் பேசிட்டாரா, சனாதன போக்கின் மயக்கம், பாசிச கும்பலினுடைய அந்த ஒரு போதையில் பேசிட்டாரா அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் இன்னும் சொல்லப்போ இதெல்லாம் வந்து சொன்ன அனைத்துமே திமுக ஆட்சியில் கட்டப்பட்டவையில் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை திமுகவை குறை சொல்லி இவருக்கு என்ன யோகியது இருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து மாணவிகள் வந்து இன்னைக்கு வந்தாச்சு. அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், திண்டுக்கல்ல பழனி ஆண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி 1963ஆம் ஆண்டும், மற்றபடி திருநெல்வேலியில் ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரி 1964ஆம் ஆண்டும், மற்றபடி நாகப்பட்டினம் பூம்புகார் கல்லூரி 1964ஆம் ஆண்டும், மற்றபடி கன்னியாகுமரி ஸ்ரீ தேவி குமரி மகளிர் கல்லூரி 1965ஆம் ஆண்டிலும் கட்டப்பட்டிருக்கு. யார் கட்டினா? பக்தவச்சலம் காங்கிரஸ் ஆட்சியில் கட்டியிருக்கிறாங்க. ஆமாம், இந்த அளவுக்கு கட்டி பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எடப்பாடிக்கு தெரியாதா? அதையெல்லாம் விட அவங்களுடைய ஆட்சியை கட்டியிருக்காங்க பாருங்க. பழனி ஆண்டவர் மகளிர் கலைக்கல்லூரி 1970 கட்டப்பட்டிருக்கு. யார் கட்டல? கலைஞர் ஆட்சியில் கட்டப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இது ஒன்று தான் கலைஞர் ஆட்சியில் கட்டப்பட்டது. அதுக்கு வந்து தொழில்நுட்ப கல்லூரிக்கு வந்து ஒரு நிர்வாக கட்டிடத்தை வந்து இது தொழில்நுட்ப கல்லூரிக்கு உண்டான ஒரு விஷயத்தில் 1981 அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆரால் கட்டப்பட்டது. கலைஞர் ஆட்சியில் திறக்கப்பட்டது. மற்றபடி இது சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப கல்லூரியில் ஒரு பழனியிலே வந்து 1981 கட்டப்பட்டது. சரி, இதுதான் போச்சு அப்படின்னா இதற்கு உண்டான ஒரு கட்டிடத்தை வந்து ஏன்னா ஒரு கல்வி நிர்வாகம் கான்செப்டில் 8/3/2017 எடப்பாடியை கட்டி திறந்திருக்கிறார் அவர் ஆட்சி காலத்தில். இது எங்கே போய் முட்டிக்கிறது? இவர் சொல்கிறாருங்க தெருவில் நின்றுக்கிட்டு. ஆமாம், அதாவது வந்து திமுக அரசு வந்து இந்து நல சமயத்துறை அறநிலைத்துறை அமைச்சர் துறை காசை வந்து கல்லூரிகள் கட்டுகிறார்கள் அப்படின்னு. இப்போ இவர் என்னத்தை கட்டினாரு? 8/3/2017 நிர்வாக அலுவலக கட்டம். இது வந்து எம்ஜிஆர் 1981 கட்டப்பட்ட ஒரு கட்டடத்துக்கு இவர் கட்டியிருக்கிறார். இவர் எப்படி கட்டலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இதெல்லாம் தெரியாமல் பேசிய எடப்பாடி ஏன் இந்த அளவுக்கு போய்விட்டார்? அப்படி இன்னைக்கு 2021 சென்னையில் கட்டப்பட்ட கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மட்டும்தான் திமுகவால் கட்டப்பட்டது. அதே மாதிரி 1970 கட்டப்பட்டது பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரி. இந்த 2 தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலை கல்லூரிகள் எதுவுமே வந்து திமுகவில் கட்டப்பட்டவை அல்ல. எல்லாம் பக்தவச்சலம் காலத்திலும் அதிமுகவின் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு விஷயம். ஆமாம், இன்னைக்கு இவரே கட்டிட்டு இவரே வந்து அதை வந்து மிகப்பெரிய குறையா சொன்னா மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? குறிப்பாக வந்து மாணவிகள். இதெல்லாம் வந்து யோசனை பண்ணி பேசாம பாஜகவோடு கலந்து உறவாடி விட்ட எடப்பாடி. அதனால வந்து அவர் மூளையெல்லாம் இன்னைக்கு பாசிச கும்பல் மூளையாக சனாதன போக்குள்ள ஒரு நிலைப்பாடுக்கு மாறிவிட்டது. அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு உதாரணமாகத்தான் இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் உணர்ந்து அதிர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.